ஒரு முறை சந்திரனின் நடவடிக்கைகள் மற்றும் தன்னலமிக்க செயற்பாடுகள் ஆண்டத்தின் சமநிலையை குலைத்தது. இதனால் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் உதவி கேட்டு வந்தனர். சிவபெருமான் தர்மத்தின் காவலராக சந்திரனை சமரசத்தில் அழைக்கிறார். சந்திரன் தனது மாய விசைகளையும் சக்திகளையும் கொண்டு சிவனை எதிர்கொள்கிறான். ஆண்டம் முழுவதும் மின்னல் போல் கதிர்களை வீசும் சந்திரனின் சக்திகள். ஆனால் சிவபெருமான் தனது திரிசூலத்தால் அவற்றை முறியடிக்கிறார். சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணின் கோபத்தால் சந்திரனை வெற்றி கொண்டார். அந்த சமயத்தில் சிவனின் கருணை வெளிப்பட்டது. சந்திரனின் அவமானத்தை ஒரு வாய்ப்பாக மாற்றி அவனை தன் ஜடாமுடியில் ஒளியூட்டும் ஓர் ஆபரணமாக ஆக்கினார். இதுவே சந்திரஹார வடமாக விளங்குகிறது. இது சிவபெருமான் தனது கோபத்தாலும் அதற்கு பிறகு தனது கருணையாலும் திருத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு